டிசம்பர் மாதம் 2012ஆம் ஆண்டு டெல்லியில் 23 வயது பெண்ணான நிர்பயா ஒரு கும்பலால் வன்புணர்வு செய்யப்பட்டு மரணமடைந்த மாதம். இந்தியாவையே உலுக்கிய இந்த சம்பவம் நடைபெற்ற அதே மாதத்தில் 2016ஆம் ஆண்டு சென்னையில் 22 வயது பெண் ஒருவருக்கும் கிட்டத்தட்ட அதே கதிதான் ஏற்பட்டிருக்கிறது. சென்னை மயிலாப்பூர் பகுதியைச் சேர்ந்த இளம் பெண் நிவேதா, 22 வயதான இவர் MCA பட்டதாரி. கடந்த 14ஆம் தேதி தோழியின் வீட்டுக்கு செல்வதாக கூறி சென்றவர் வெகு நேரமாகியும் வீடு திரும்பவில்லை. அவரை தொடர்பு கொள்ள பெற்றோர் எடுத்த முயற்சியெல்லாம் தோல்வியிலேயே முடிவடைந்தது. இதனையடுத்து அவர்களுக்குள் இருந்த கலக்கம் அச்சமாக உருவெடுத்தது. உடனே நிவேதாவின் தந்தை எத்திராஜ் மயிலாப்பூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதே சமயத்தில் மயிலாப்பூர் லஸ் கார்னர் பகுதியில் தனியார் காம்ப்ளெக்ஸில் உள்ள ஹோட்டலில் இளம்பெண் ஒருவர் மர்மமான முறையில் இறந்து கிடப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. கீழ்த்தளத்தில் ஹோட்டல் மற்றும் கடைகள் இருக்கும் அந்த காம்ப்ளெக்ஸின் மேல் தளங்களில் தங்கும் விடுதியும் உள்ளது. 2வது மாடியில் 210வது அறையில் இறந்து கிடந்த பெண் நிவேதா தானா என்பதனை அறிய போலீசார் அவரது தந்தை எத்திராஜையும் அழைத்து சென்றனர். இறந்து கிடந்தது அவரது மகள் நிவேதா என்பதை அறிந்ததும் நொறுங்கி போனார். நிவேதாவின் உடலை பார்த்த போலீசார் துப்பட்டாவால் கழுத்து நெரித்து நிவேதா கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என சந்தேகித்தனர். ஒரு காணாமல் போனவர் வழக்கு கொலை வழக்காக அப்போதுதான் மாறியது. நிவேதாவின் உடல் பிரேத பரிசோதனைக்காக ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. மயிலாப்பூர் இன்ஸ்பெக்டர் ரவிக்குமார் தலைமையில் கொலையாளியை கண்டுபிடிக்க தனிப்படை அமைக்கப்பட்டது. நிவேதாவின் மொபைல் போனை கைப்பற்றிய போலீசார் அந்த போனை தீவிரமாக ஆய்வு செய்தனர். அவர் யார் யாரிடம் பேசினார், யாரிடமிருந்து அழைப்பு வந்துள்ளது என்பதை வைத்து ஆய்வு செய்ததில் ஹரிஷ் என்பவர் அடிக்கடி நிவேதாவை தொடர்பு கொண்டது தெரியவந்தது. அதேபோல தங்கும் விடுதியில் நிவேதா இறந்து கிடந்த அறை ஹரிஷ் என்ற பெயரிலேயே எடுக்கப்பட்டிருந்ததும் விசாரணையில் தெரியவந்தது. இதனையடுத்து அந்த மொபைல் எண்ணை சைபர் கிரைம் துறை மூலமாக போலீசார் பின்தொடர்ந்தனர். அந்த மொபைல் மயிலாப்பூர் டவர் ரேஞ்சில் இருப்பதாக காட்டியது. துரிதமாக செயல்பட்ட போலீசார் மயிலாப்பூர் ரயில் நிலையத்தில் நின்று கொண்டிருந்த ஹரிஷை அதிரடியாக கைது செய்தனர். விசாரணையில் அவரது பெயர் சுரேஷ்குமார் என்பதும் மதுரையைச் சேர்ந்த இவர் பொய்யான பெயரில் நிவேதாவிடம் பேஸ்புக் மூலம் பழகி இருப்பதும் தெரியவந்தது. ஹரிஷ் என்ற சுரேஷ்குமாருடன் அவரது நண்பர் சுபாஷும் இணைந்து நிவேதாவை கொலை செய்திருப்பதை விசாரணையில் கண்டறிந்தனர் காவல்துறையினர். ஆனால் ஹரிஷின் நண்பன் சுபாஷ் இன்னும் தலைமறைவாக இருப்பதால் அவரை பிடிக்க போலீசார் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர். இளம் பெண்களை ஏமாற்றி வன்புணர்வுக்கு உள்ளாக்கி கொலை செய்யும் போக்கு அதிகரித்து வருவது தொடர்பாக கவலை தெரிவிக்கும் மனநல மருத்துவர் ஷாலினி, இளம் பெண்கள் தங்கள் சுய சார்பை வளர்த்துக் கொள்ளும் அதே வேளை பாதுகாப்பு பற்றி கவனமின்றி இருப்பதாகவும் கவலை தெரிவிக்கிறார். தானாக தன் வாழ்க்கையை தீர்மானிக்கிற அந்த பொறுப்பெல்லாம் எதோடு சேர்ந்து வருதுன்னா, நான் எங்கேயுமே மாட்டிக்கக்கூடாது, அந்த எச்சரிக்கை தனத்தோடு தான் அந்த தைரியத்தை அவங்க பயன்படுத்தணுமே தவிர வெறுமனே குருட்டு தைரியத்தோடு போகும்போது அது பிரச்சனையில் தான் போய் முடியுது. ஸோ நம்ம பெண்களுக்கு இந்த நீ தைரியமாக இருக்கணும், நீ வீரமாக இருக்கணும்லாம் சொல்லும்போது அதை கொஞ்சம் விவஸ்தையோடு பயன்படுத்தணுன்ற அந்த அறிவுரையும் சொல்ல வேண்டிய காலம் வந்துக்கிட்டே தான் இருக்குன்னு எனக்கு தோணுது. பெண்களுக்கு எப்படி இருக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கும் குடும்பம், சமூகம் பெண்களிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்களுக்கு கற்றுக் கொடுப்பதில்லை என்றும் கோபப்படுகிறார் ஷாலினி. நம்ம எந்த அளவுக்கு பெண்கள் மேலே கவனம் செலுத்தி அவங்கள முன்னேற்ற ட்ரை பண்ணுறோமோ அவ்வளோ ஆண்களுக்கு நம்ம செய்யவே இல்லை. இந்த காலத்து பெண்ணை எப்படி கையாளணுன்றது ஆண்களுக்கு தெரியாது. ஒரு பக்கம் நம்ம பெண்களுக்கு அறிவுரைகள் சொல்லும்போது ஆண்களுக்கும் இந்த இன்னைக்கு இருக்கிற பெண்கள்கிட்ட எப்படி நடந்துக்கணும், ஒரு கண்ணியமாக இருக்கிறது எப்படின்றதெல்லாம் நம்ம ஆண்களுக்கும் சொல்லித்தர வேண்டிய அவசியம் இருக்குது. பெண்கள் போக பொருள் என்ற சிந்தனை ஆண்களின் உள்ளத்திலிருந்து நீக்கப்படாத வரை நிர்பயாக்கள் வெவ்வேறு வடிவங்களில் உருவாகிக் கொண்டேதான் இருப்பார்கள். குதுப்தீன், நியூஸ் 7 தமிழ், சென்னை. புதுச்சேரி லாஸ்பேட்டை சாந்தி நகரைச் சேர்ந்தவர் அருணகிரி. புதுச்சேரி காவல்துறையில் போக்குவரத்து பிரிவில் காவலராக பணியாற்றி வந்த இவர் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் திடீரென மாயமானார். இதுகுறித்து அவரது மனைவி ரோஜா லாஸ்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் தெரிவிக்க கடந்த பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி லாஸ்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். ஆனால் விசாரணையில் எந்தவிதமான முன்னேற்றமும் இல்லாமல் பல மாதங்களாக நிலுவையில் இருந்த இந்த வழக்கு அருணகிரியின் குடும்பத்தாரும் அழுத்தம் கொடுக்காததால் காலப்போக்கில் கண்டுகொள்ளப்படாத வழக்குகளின் பட்டியலில் போய் சேர்ந்தது. இத்தகைய சூழலில் கடந்த ஆகஸ்ட் மாதம் நடந்த புதுச்சேரி சட்டமன்ற கூட்டத்தொடரில் திமுக சட்டமன்ற உறுப்பினர் சிவா அதிர்ச்சியூட்டும் தகவலை வெளியிட்டார்.
மாயமான காவலர் அருணகிரியை கூலிப்படை கும்பல் கடத்திச் சென்று கொலை செய்துவிட்டதாக ஒரு தகவல் பரவி வருவதாகவும், இதில் உண்மை நிலையை வெளிக்கொண்டு வர காவல்துறைக்கு அரசு உத்தரவிட வேண்டும் என்றும் பேசினார். இது சம்பந்தமாக அந்த குடும்பத்தார் பலமுறை காவல் நிலையத்தில் சென்று என்ன ஆனது என்று கேட்டிருக்கிறார்கள். அவரது நண்பர்கள், காவல்துறையில் இருக்கின்ற சில நண்பர்கள் இவரெல்லாம் தொடர்ந்து இதை அந்த துறையில் என்று கேட்டபோது கூட சரியான ஒரு பதில் இல்லை. இந்த நிலையில் எங்களுக்கு சில தகவல்கள் வருகின்றது. இந்த காவலர் சில கூலிப்படையினால் கடத்தி செல்லப்பட்டு கொலை செய்யப்பட்டார் என்று. அந்த தகவலையும் காவல்துறையுடைய உயர் தலைமையில் இருக்கின்ற அதிகாரிடத்தில் சென்று சொல்கின்றோம். அந்த காவல் நிலையத்திலும் கேட்கின்றோம். ஆனால் அந்த காவல் நிலையத்தில் தவறான தகவலாக அவர் பிரான்சில் இருப்பதாகவும் காசிக்கு சென்று விட்டார் என்றும் மாற்றி மாற்றி சொல்கிறார்கள். அதன் பிறகு புதிய அரசு ஏற்பட்ட பிறகு சட்டமன்றத்தில் சம்பந்தமான ஒரு கவனஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வந்து இது சம்பந்தமாக எங்களுக்கு கிடைத்த தகவல்களை சட்டமன்றத்தில் வைத்து உடனடியாக இவர் கண்டுபிடிக்கப்பட வேண்டும், இவரை பற்றிய மர்மம் புதுச்சேரி மக்களுக்கு தெரிய வேண்டும் என்ற கோரிக்கை விடுத்தேன். காவலர் மாயமான வழக்கு சட்டமன்றம் வரை எதிரொலித்ததால் காவல்துறை அதிகாரிகள் விசாரணையை உடனடியாக முடுக்கிவிட்டனர். அருணகிரியின் தொலைபேசி தொடர்புகள் மற்றும் ஏடிஎம் அட்டை பயன்பாடு ஆகியவை ஆய்வு செய்யப்பட்டன. அப்போது கடைசியாக அருணகிரி தொலைபேசியில் கடலூரைச் சேர்ந்த முத்துராஜ் என்பவருடன் பேசியிருந்தது தெரியவந்தது. இதனையடுத்து முத்துராஜிடம் காவல்துறை விசாரணை மேற்கொண்டனர். தீவிர விசாரணையின் விளைவாக அருணகிரியை கொன்றது தான் என்பதை ஒப்புக்கொண்ட முத்துராஜ் தான் கொலை செய்தது எப்படி எனவும் போலீசாரிடம் விளக்கினார். அருணகிரி தனது மனைவியுடன் அவரது உறவினரான சிவானந்தன் ராபர்ட் என்பவரை தொடர்புபடுத்தி பேசியதால் இருவருக்குள்ளும் தகராறு இருந்ததாகவும், சம்பவத்தன்று இரவு லாஸ்பேட்டை ஏர்போர்ட்டில் சிவானந்தன் இருந்தபோது அருணகிரி வலிய வந்து தகராறு செய்ததால் சிவானந்தன் மிகவும் ஆத்திரமடைந்ததாகவும் கூறியிருக்கிறார். இதனையடுத்து தன்னிடம் அருணகிரியை கொலை செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டதாகவும், அதன் பிறகே தான் அருணகிரியை கொன்றதாகவும் முத்துராஜ் தெரிவித்திருக்கிறார். மேலும் சில திடுக்கிடும் தகவல்களை கூறியிருக்கிறார் சிவானந்தன். அருணகிரியை கொலை செய்த பிறகு அவரது உடலை காரில் ஏற்றி 2 நாட்கள் ஊர் முழுவதும் சுற்றியதாகவும், பின்பு வண்டிப்பாளையம் கொண்டு சென்று ஆட்கள் நடமாட்டம் இல்லாதபோது அருணகிரியின் உடலை எரித்து விட்டதாகவும் தெரிவித்த சிவானந்தன், யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாது என்பதற்காக அருணகிரியின் மோட்டார் சைக்கிளை விழுப்புரம் ரயில்வே நிலையத்தில் நிறுத்திவிட்டு இருவரும் ஊர் திரும்பியதாகவும் வாக்குமூலம் கொடுத்தார். இதையடுத்து முத்துராஜும் சிவானந்தனும் காலாப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். They found a place near the plot under construction. There is a jungle, and in the jungle then around 700-800 meters from that place, the place goes deep, around 10-11 feet down. They pushed the body there. They had purchased kerosene oil, petrol, rope, etc., matchbox. They set the body on fire. காவல்துறையினர் விரைந்து விசாரித்து வழக்கை முடித்து வைத்திருந்த போதிலும் அவர்களின் மீது இருந்த விமர்சனம் கொஞ்சமும் குறையவில்லை. ஏன் ஏற்பட்டது, எந்த ஒரு காணவில்லை என்று வரும்போது பல கோணத்தை விசாரிப்பார்கள். எனவே அதனுடைய நடவடிக்கை என்பது நம்பிக்கைக்குரிய மாற வேண்டும் என்று சொன்னால் இந்த காலதாமதத்தின் காரணத்தை பொதுமக்கள் மத்தியில் அவர்கள் சொல்ல வேண்டும். ஒரு காவல்துறையில் இருக்கக்கூடியவருக்கு இந்த நிலை, இந்த குடும்பத்தாருக்கு நிலை என்று சொன்னால் பொதுமக்களுக்கு, சாதாரண மக்களுக்கு என்ன நிலை என்கிற ஒரு கேள்வி இன்றைக்கு எழும்பியிருக்கிறது. இதனிடையே போக்குவரத்து காவலர் அருணகிரி கொலை வழக்கில் பல்வேறு விஷயங்கள் மூடி மறைக்கப்பட்டுள்ளதாக புகார் எழுந்துள்ளது. பொதுவாக ஒரு நபர் காணாமல் போய் கண்டுபிடிக்க ஒரு சில நாட்கள் காலதாமதம் ஏற்பட்டாலும் பாதிக்கப்பட்டவர்கள் அவரை கண்டுபிடித்து தரக்கோரி நீதிமன்றத்தில் ஆட்கொணர்வு மனு தாக்கல் செய்வார்கள். ஆனால் அருணகிரி காணாமல் போய் 11 மாதங்களாகியும் அவரது குடும்பத்தார் அழுத்தம் கொடுக்காமல் இருந்தது ஏன் என்ற கேள்வி தற்போது எழுந்துள்ளது. மேலும் காவல்துறையைச் சேர்ந்த ஒருவரே காணாமல் போயிருந்த போதும் காவல்துறையினர் அந்த வழக்கை அலட்சியமாக கையாண்டதற்கான காரணங்களும் புரியாத புதிராகவே இருக்கிறது. குற்றவாளிகள் என இருவர் பிடிபட்ட பிறகும் அருணகிரி கொலை வழக்கு சந்தேக அலைகளை ஏற்படுத்தியுள்ளது. விவேக், நியூஸ் 7 தமிழ், புதுச்சேரி. திருவாரூர் மாவட்டம் கூத்தநல்லூரை அடுத்த பண்டுதக்குடியைச் சேர்ந்தவர் ராமலிங்கம். தையல் தொழிலாளியான இவருக்கு 2 மகன்களும் 1 மகளும் உள்ளனர்.
இவரது மூத்த மகன் பிரதீபனுக்கு கூத்தாநல்லூரில் உள்ள இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியில் டிப்ளமோ படிப்பதற்காக கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பு 25,000 ரூபாய் கடன் பெற்றிருந்தார். அந்த கடன் தொகையில் 15,000 ரூபாய் கடனை திருப்பி செலுத்திவிட்டார். மீதமுள்ள 10,000 ரூபாயை வட்டியுடன் திருப்பி செலுத்த வேண்டிய நிலையில் வங்கிக்கு சென்று தனது சேமிப்பு கணக்கில் இருந்த 2,000 ரூபாயை எடுக்க தன் மனைவியுடன் வங்கிக்கு சென்றிருக்கிறார். இங்கேருந்து வீட்டிலேருந்து 10:30 மணிக்கு கிளம்புனா அங்கே 10:45 அங்கே போயிட்டோம். எங்களை 1.5 மணி நேரம் உட்கார வச்சுருந்தாங்க. 1.5 மணி நேரம் உட்கார வச்சு இந்த பணத்தை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிவிட்டாங்க. நாங்களும் எவ்வளோதான் நேரம் கெஞ்சி கூத்தாடி பார்த்தா கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. டிசம்பர் மாதத்துக்குள்ளே கட்டலைன்னா நான் ஜப்தி பண்ணுவேன் அப்படின்னாங்க. இந்த 10,000 ரூபா காசு படிப்புக்காக வாங்கின கடனுக்காக உங்களை ஜப்தி பண்ண சொல்லியிருக்காங்களா? நான் மேலே பேசிக்கிறேன், ஏன் பர்மிஷன் இல்லாமல் என் அக்கௌண்ட்டில் உள்ள பணத்தை நீங்கள் எப்படி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. கேட்டுட்டு அதோட அந்த செல்லானை கொடுங்க, ஃபுல்லாக பண்ணி கொடுத்ததை கொடுங்கன்னு சொன்னதுக்கு கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. வாங்கி அவங்களே வச்சுக்கிட்டாங்க. அக்கௌண்ட் புக்கை மட்டும் எடுத்துக்கிட்டு நாங்கள் வந்துட்டோம். இதன் காரணமாக மனமுடைந்த நிலையில் வீடு திரும்பிய ராமலிங்கத்துக்கு மாரடைப்பு ஏற்பட்டுள்ளது. உடனடியாக ராமலிங்கத்தை கூத்தாநல்லூர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்து வந்தனர். ஆனால் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். அங்கே வந்து துணி எடுத்துட்டு ரிட்டன் வந்தேன். அப்போ வரும்போது ஒரு பைக்கில் ஒரு மாதிரி நின்றுட்டு இருந்தாப்புல வேர்த்து. நான் அப்போ விசாரித்தேன், என்ன செய்யுதுன்னா ஏன் என்ன இங்கே நிற்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். இல்லை பணம் எடுக்க வந்தேன், பையன் பணம் அனுப்பிவிட, பணம் எடுக்கிறதுக்காட்டி வந்தேன், இதுமாதிரி பிரச்சனை ஆகிடுச்சு, பணம் தர முடியாது அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க, அதனால் வந்து வீட்டுக்கு போகிறேன்ப்பா அப்படின்னாரு. சரி நான் இடத்துல போங்க, அப்போ அக்கா கூட வந்தாங்களாம், சரி வந்தாங்க அப்படின்ட்டு சரின்னு அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்ட்டு போனாப்புல. போயிட்டு நான் வேறு வேலையாக வெளில போயிட்டு திரும்ப ரிட்டன் வந்தேன். வீட்டு வாசலில் ஒரே கூட்டமாக இருந்துச்சு. சரின்னு ரிட்டன் வந்து கேட்டப்போ என்னான்னு கேட்டேன், வேறு உடம்பு சரியில்லை, ஹார்ட் அட்டாக்னு சொன்னாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கிறாங்க அப்படின்ட்டு. சரின்ட்டு வீட்டில் போய் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். இதுமாதிரி சொன்னாங்க இறந்துட்டாப்லையா அப்படின்ட்டு. இது குறித்து இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியின் மேலாளரிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினோம். ராமலிங்கம் வங்கிக்கு வரவே இல்லை என்றும் வங்கிக்கு அவர் வந்ததாக சொல்லப்படும் தினத்தில் தான் வங்கியிலேயே இல்லை என்றும் தெரிவித்தார். ஹலோ சார் வணக்கம் சார். நீசன் ரிப்போர்ட்டர் பேசுகிறேன் சார். சொல்லுங்க சார். சார் ஒன்றும் சார், இந்த பண்டதகுடியில் ராமலிங்கம் அப்படின்னு ஒருத்தர் பணம் எடுக்க வந்தாருங்க சார் மதியானம். ராமலிங்கம்னு ஒருத்தரும் இல்லையே. யாரும் வரலையா? ராமலிங்கம்னு ஒருத்தரும் இல்லையே. சரி சார். இல்லை அதான்ப்பா எங்கள் பணம் எடுக்க வந்தாங்க, இல்லை ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிறாங்க. தெரியல சார், பட் ராமலிங்கம்னு ஒருத்தரும் இல்லை. சரி சார். நான் இப்போ தஞ்சாவூரில் இருக்கேன். தஞ்சாவூரில் வந்து கேஷ் எடுக்கிறதுக்காக வந்திருக்கேன். சரி சார். இல்லை அவங்க ஒய்ஃபு சொன்னாங்க, அதான் 2 பேரும் தான் போகணும் அப்படின்னு, ராமலிங்கமும் அவங்க ஒரு ஒய்ஃபும். என்னவா? இல்லை வந்தாங்களாம், செல்லன் ஏதோ கையெழுத்து போட சொன்னீங்களாம், போட வேண்டாம்னு அவர் வீட்டுக்காரர் சொன்னாராம். இல்லை கிராஸ் பண்ணி நீங்கள் போடு. அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, அது மாதிரி இல்லையே ஒன்றும். நான் தான் கேஷ் பேமெண்ட் கொடுத்துட்டு இருந்தேன். சரி சார். அதான் 2,000 ரூபா எடுக்க வந்தாங்களாம், செல்லன் ஃபுல் பண்ணி. அதில் நீங்கள் பிரான்ச்சுக்கு வந்தீங்கன்னா தெரியும் உங்கள் டீட்டெயில். நான் வந்து ஒரு 4 மணிக்கு கிளம்பி நான் இதுக்கு வந்துட்டேன், கேஷ் எடுக்கிறதுக்காக வந்திருக்கேன், தஞ்சாவூர் வந்திருக்கேன். நடந்தது வந்து மதியானம் நடந்ததா சார்? எனக்கு என்னோட நாலேஜ் உள்ளது. அப்படியா? சரி சார். ஏன்னா இப்போ அவங்க சொன்னாங்க, அவங்க ஒய்ஃபு தான் சொன்னாங்க. இது வரைக்கும் உங்களுக்கு தெரியாது அப்படி தானே? இல்லை நான் வந்து இப்போ தஞ்சாவூருக்கு வந்திருக்கேன். நான் வந்து ஒரு 3:30 மணிக்கு கிளம்பி வந்தேன் இங்கே. சரி சார். 3:30 மணிக்கெலாம் கிளம்பி கார் எடுத்துட்டு தஞ்சாவூருக்கு வந்திருக்கேன். கேஷ் எடுத்துகிட்டு போகிறதுக்காக வந்தேன். சரி, அன்னைக்கு கேஷ் கொடுக்கணுன்றதுக்காக எடுக்கிறதுக்காக வந்திருக்கேன். சரி சார். இல்லை அவங்க அதான் இல்லை உங்களுக்கு வரவே இல்லை அந்த தகவல் அப்படி தானே? இல்லை என்ன இது வரைக்கும் எனக்கு தெரியல சார். என்ன நான் கேட்குறேன், நான் பிரான்ச்சை கேட்குறேன். சரி சார். ஓகே. ஆனால் ராமலிங்கம் தனது மனைவியுடன் கூத்தாநல்லூர் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கிக்கு சென்றதை கிராமவாசிகள் பலரும் பார்த்ததாக சொல்கின்றனர். ராமலிங்கம் நான் பணம் எடுக்க போகிறப்ப அவர் அங்கே வந்திருந்தார். அவரையும் அவங்க ஒய்ஃபையும் பார்த்தேன். அவர்கிட்ட நான் பேசிகிட்டு இருந்தேன். அப்போ இந்த மாதிரி பணம் எடுக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். கேஷ் கவுண்டர்லேயும் பணம் கொடுத்தாங்க. கூட்டம் அதிகமாக இருக்கிறதுல மேனேஜர் ரூம்லேயும் பணம் கொடுத்தாங்க. நான் அதுக்கு பிறகு வந்துட்டேன் 11:30 மணிக்கு வெளியில். ராமலிங்கமும் அவரது மனைவியும் வங்கிக்கே வரவில்லை எனவும் வங்கி மேலாளர் அவர்களை சந்திக்கவே இல்லை எனவும் ஒருபுறம் வங்கி தரப்பிலிருந்து சொல்லப்பட்டு வந்தாலும் மறுபுறம் வங்கியிலிருந்து வந்து சமாதான பேச்சுவார்த்தைகளும் நடைபெற்று வருவதாக கூறப்படுகின்றன. இன்னைக்கு 3 பேர் வந்தாங்க, வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போதான் நான் வந்து கேட்டேன், இவ்வளோதான் நீங்கள் வந்து பேசுகிறீங்கல்ல, இன்னைக்கு என் புருஷன் வருவாரா, உங்கள்கிட்ட காசு வந்துடும், என் புருஷன் எனக்கு கிடைப்பாரா அப்படின்னு தான் நான் கேட்டேன். என் புருஷன் வரமாட்டேன்னால
உங்கள் காசு நாளைக்கு வேணாலும் நாங்கள் கட்டிவிடுவோம். என் முருசா எனக்கு வரமாட்டார்ல, எங்களை தவிக்க விட்டுட்டு போயிட்டார்ல. இப்போ 2000 ரூபா 10,000 ரூபா காசுக்காக நீங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லி என்ன அதுக்கு என்ன சொன்னாங்கன்னு தெரியல. என்ன அழைச்சிட்டு வந்துட்டு உங்கள் வீட்டுக்குள்ளார. தஞ்சாவூரிலிருந்து வந்த வங்கி அதிகாரிகள் தெரியாமல் நடந்துவிட்டது, ராமலிங்கத்தின் இழப்பை பெரிதுபடுத்தாமல் வங்கிக்கு கெட்ட பெயர் வராமல் பார்த்துக் கொள்ளுங்கள் என கைகூப்பி கேட்டதாக ராமலிங்கத்தின் உறவினர்கள் கூறினர். இதுகுறித்து தனது தந்தையின் மரணத்திற்காக வெளிநாட்டிலிருந்து வந்திருந்த ராமலிங்கத்தின் மூத்த மகன் பிரதீபனிடம் பேச முயற்சித்தோம். தந்தையை இழந்த சோகத்திலிருந்து அவர் இதுகுறித்து பேச முடியாமல் உணர்ச்சி வசப்பட்டார். கல்வி கடனுக்காக வாடிக்கையாளரின் சம்மதமின்றி சேமிப்பு கணக்கிலிருந்து பணம் எடுத்ததோடு மட்டுமல்லாமல் வாடிக்கையாளரின் மனம் புண்படும் அளவுக்கு ஒரு பொதுத்துறை வங்கியின் அதிகாரியே நடந்து கொண்டிருப்பது பெரும் வேதனைக்குரியதாகவே இருக்கிறது. வாழ மனைவி மறுத்ததால் மனமுடைந்த கூலி தொழிலாளி தீக்குளித்து தற்கொலை செய்து கொண்டார். சென்னை கொரட்டூர் பகுதியின் பஜனை கோவில் தெருவைச் சேர்ந்தவர் குமாரவேல். இவருடைய மனைவி யாஸ்மின். இவர்களுக்கு 2 குழந்தைகள் உள்ள நிலையில் கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டுள்ளது. இதனால் சில தினங்கள் முன்பு யாஸ்மின் தனது சொந்த ஊருக்கு சென்றுள்ளார். இதைத் தொடர்ந்து பெரிதும் மன உளைச்சலுக்கு ஆளான குமாரவேல் தீவிர குடிப்பழக்கத்திற்கு ஆளாகியுள்ளார். இந்த நிலையில் திடீரென மது அருந்திவிட்டு மண்ணெண்ணெயை உடல் முழுவதும் ஊற்றிக்கொண்டு தீக்குளித்தார். அவரது அலறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்து அவரை மீட்டு அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். ஆனால் அங்கு சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார். தகவல் அறிந்து வந்த கொரட்டூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். நெல்லையில் வயல்வெளி பகுதியில் வாலிபர் ஒருவர் மர்மமான முறையில் இறந்து கிடந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வாலிபரின் உடலை கைப்பற்றிய போலீசார் அது கொலையா அல்லது தற்கொலையா என விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நெல்லை டவுன் கோடீஸ்வரன் நகரின் பின்பு உள்ள வயல்வெளி பகுதியில் 22 வயது மதிக்கத்தக்க வாலிபர் இறந்து கிடந்ததை அடுத்து அப்பகுதி மக்கள் காவல்துறையினருக்கு தகவல் அளித்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் இறந்த வாலிபரின் உடலை கைப்பற்றி பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனை பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். முதல் கட்டமாக அவர் நெல்லை டவுன் தடிவீரன் கோவில் தெருவைச் சேர்ந்த தாயு மாணவரின் மகன் சுவாமிநாதன் என்பதும் அவர் கல்லூரி படிப்பை முடித்து சென்னையில் தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து வந்ததும் கண்டறியப்பட்டுள்ளது. இறந்த வாலிபரின் உடல் அருகே பூச்சிக்கொல்லி மருந்து புட்டி கிடப்பதால் அவர் தற்கொலை செய்து கொண்டிருக்கலாம் என கருதப்படுகிறது. இருப்பினும் அவர் கொலை செய்யப்பட்டாரா என்ற கோணத்திலும் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஈரோடு மாவட்டத்தில் மாமியாரை கொலை செய்த மருமகளுக்கு 5 ஆண்டுகள் சிறையும் 4000 ரூபாய் அபராதமும் தண்டனையாக வழங்கி ஈரோடு மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தை அடுத்து புல்லப்பநாயக்கன் பாளையத்தைச் சேர்ந்தவர் பழனிசாமி. இவர் தனது மனைவி சாமுண்டீஸ்வரி மற்றும் தாயார் லட்சுமி ஆகியோருடன் தனக்கு சொந்தமான 10 ஏக்கர் நிலத்தில் விவசாயம் செய்து வந்தார். இந்த நிலையில் லட்சுமிக்கும் சாமுண்டீஸ்வரிக்கும் அடிக்கடி குடும்ப தகராறு ஏற்பட்டதால் லட்சுமி தோட்டத்தில் தனியாக வசித்து வந்தார். இந்த நிலையில் கடந்த 2015ஆம் ஆண்டு நவம்பர் 26ஆம் தேதி லட்சுமியை சந்திக்க சென்றபோது லட்சுமிக்கும் சாமுண்டீஸ்வரிக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. அப்போது ஆத்திரமடைந்த சாமுண்டீஸ்வரி லட்சுமியை கீழே தள்ளி இரும்பு கம்பியால் முகத்தில் தாக்கியுள்ளார். இதனையடுத்து லட்சுமி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்தார். இதைத் தொடர்ந்து பங்களாபுதூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து சாமுண்டீஸ்வரியை கைது செய்தனர். கோவையில் 85 வயது மூதாட்டி பாலியல் வன்புணர்வு செய்த மர்ம நபர்கள் அவரை கொலை செய்துவிட்டு 2 சவரன் தங்க நகைகளையும் கொள்ளையடித்துச் சென்றுள்ள சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. கோவை காந்திபுரம் 1வது வீதியைச் சேர்ந்தவர் பழனியம்மாள். 85 வயதான இவர் கடந்த சில ஆண்டுகளாக அப்பகுதியில் உள்ள தனது சொந்த வீட்டில் தனியாக வசித்து வந்தார். இந்த நிலையில் தனது வீட்டில் பழனியம்மாள் இறந்த நிலையில் அக்கம் பக்கத்தினரால் கண்டெடுக்கப்பட்டார். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் இதுகுறித்து விசாரணை மேற்கொண்டனர். அதில் பழனியம்மாள் கழுத்தில் துணியால் நெரிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் கையில் இருந்த 2 சவரன் மதிப்பிலான தங்க வளையல் கொள்ளையடிக்கப்பட்டிருப்பதும் தெரியவந்தது. இதையடுத்து காவல்துறையினர் பழனியம்மாளின் உடலை பிரேத பரிசோதனைக்காக கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த போது மேலும் ஒரு அதிர்ச்சி தகவல் வெளியானது. மூதாட்டி பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்யப்பட்டிருப்பதாக கூறியது பிரேத பரிசோதனை அறிக்கை. இதையடுத்து இது தொடர்பாக உதவி ஆணையர் ரமேஷ் கிருஷ்ணன் தலைமையிலான காவல்துறையினர் பழனியம்மாள் வசித்து வந்த குடியிருப்பு பகுதியிலும் அவரது உறவினர்களிடமும் தீவிர விசாரணையில் ஈடுபட்டுள்ளனர். காலையில் தூங்கி எந்திரிச்சு என் சம்சாரம் வந்தா அப்படி இந்த மாதிரி தெய்வானிக்காவோட அம்மாவை கையை காலை கட்டி போட்டு நகையெல்லாம் திருடிட்டு குளவரை நெரிச்சு கொண்டு விட்டு போய்க்கிறாங்கப்பா அப்படின்னாங்க. எந்திரிச்சு வந்து பார்த்தா ஒரே கூட்டங்க. ஒரே கூட்டம் போலீஸ்காரங்களாம் வந்துட்டு போயிட்டு எங்கள் வீட்டுக்கெல்லாம் வந்து அட்ரஸ் எல்லாம் எழுதிட்டு போனாங்க. திருப்பதியில் செம்மரம் வெட்டி வந்த தமிழகத்தைச் சேர்ந்த 23 பேரை கைது செய்த போலீசார் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான செம்மரக்கட்டைகளை பறிமுதல் செய்துள்ளனர்.
ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டம் ரேணிகுண்டா காவல் நிலைய போலீசார் 23 தமிழக கூலி தொழிலாளிகளை செம்மரம் வெட்டியதற்காக கைது செய்துள்ளதாகவும் அவர்களிடமிருந்து 1.5 டன் எடையுள்ள 69 செம்மரக்கட்டைகளை பறிமுதல் செய்துள்ளதாகவும் ஆந்திர காவல்துறை தெரிவித்துள்ளது. சித்தூர் மாவட்டம் ரேணிகுண்டா மண்டலம் தாரக ராமநகரில் போலீசார் வாகன சோதனையின் போது செம்மரங்களை வெட்டி கடத்தி வந்த சென்னை கோட்டூரைச் சேர்ந்த மேஸ்திரி மணி மற்றும் திருவண்ணாமலை மாவட்டம் ஜவாது மலையைச் சேர்ந்த 22 கூலி தொழிலாளர்களை கைது செய்தனர். இதுவரை இந்த மாதத்தில் மொத்தம் 44 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் 4.2 டன் எடையுள்ள 189 செம்மரக்கட்டைகளும் ஒரு லாரியும் ஒரு காரும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் பேருந்தில் கடத்தி வரப்பட்ட 2.5 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட பிரபல பெண் கஞ்சா வியாபாரி கைது செய்யப்பட்டார். தேனியில் இருந்து திருச்செந்தூர் வரும் அரசு பேருந்தில் கஞ்சா கடத்துவதாக கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் தாளமுத்து நகர் போலீசார் இன்ஸ்பெக்டர் முத்து தலைமையில் புதூர் பாண்டியாபுரம் விலக்கில் சோதனை மேற்கொண்டனர். அப்போது புதூர் பாண்டியாபுரம் பேருந்து நிறுத்தத்தில் இறங்கிய பெண் ஒருவர் வேகமாக நடந்து சென்றதை அடுத்து சந்தேகத்தின் பேரில் அந்த பெண்ணிடம் போலீசார் சோதனை நடத்தினர். இதில் அவரிடம் சுமார் 2.5 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. மேலும் அவரிடம் விசாரணை நடத்தியதில் இவர் பிரபல கஞ்சா வியாபாரி கருப்பாயி என்பது தெரியவந்தது. தேனியில் இருந்து கஞ்சாவை வாங்கி ஊர் ஊராக விற்பனை செய்து வரும் கருப்பாயி மீது மதுரையில் பல்வேறு வழக்குகள் உள்ளது குறிப்பிடத்தக்கது.